ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பிரபல கிறிஸ்தவ மத போதகரான ஜான் ஜெபராஜ் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 37 வயதான ஜான் ஜெபராஜ் கோவை துடியலூர் பகுதியில் வசித்து வருகிறார். 11 மாதங்களுக்கு முன்பு தனது வீட்டில் ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அவருக்கு நெருக்கமான நிறைய பேர் பங்கேற்றனர். ஜான் ஜெபராஜின் நெருங்கிய உறவினர்களில் ஒருவர் 17 வயது சிறுமியை தத்தெடுத்து வளர்க்கிறார். அந்த சிறுமியும் அவளது 14 வயது தோழியும் ஜான் ஜெபராஜ் நடத்திய விருந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர். விருந்து முடிந்து எல்லோரும் சென்ற பிறகு இரு சிறுமிகளுக்கும் ஜான் ஜெபராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது பற்றி வீட்டில் சொல்லக்கூடாது என்றும் மிரட்டியிருக்கிறார். ஜான் ஜெபராஜ் மிரட்டலுக்கு பயந்து போய் தங்களுக்கு நடந்த கொடுமை பற்றி 2 சிறுமிகளும் வாய் திறக்கவில்லை. ஒரு கட்டத்தில் 14 வயதான சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமையை பெற்றோரிடம் சொல்லி கதறி எழுதாள். இதனால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். உடனே கோவை மத்திய பகுதி அனைத்து மகளிர் போலீசில் புகார் செய்தனர். சிறுமியை விசாரித்த போதுதான் 17 வயதான இன்னொரு சிறுமிக்கும் ஜான் ஜெபராஜ் பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. இதனால் போக்சோ உட்பட 3 பிரிவுகளில் அவர் மீது மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விஷயத்தை முன்கூட்டியே அறிந்த ஜான் ஜெபராஜ் உடனடியாக தலைமறைவாகிவிட்டார். அவரை இப்போது தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல முயற்சிப்பதாக தகவல் வெளியானது. அதை தடுக்க ஏர்போர்ட்டுகளுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் போலீசார் வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்தபடி முன்ஜாமீன் கேட்டு சென்னை ஐகோர்ட்டில் ஜான் ஜெபராஜ் மனு தாக்கல் செய்துள்ளார். நான் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல மாட்டேன், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவேன் என்று மனுவில் உறுதியளித்துள்ளார். இந்த முன்ஜாமீன் மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜான் ஜெபராஜின் சொந்த ஊர் தென்காசி. ஊழியம் நிமித்தமாக அவர் கோவையில் குடியேறினார். லேவி மினிஸ்ட்ரி என்ற பெயரில் ஊழியம் நடத்தி வந்தார். கிராஸ்கட் ரோட்டில் பிரார்த்தனை கூடமும் வைத்திருந்தார். மற்ற போதகர்களைப் போல் இல்லாமல் சினிமா பாணியில் ராப் இசை பாடல்களுடன் பிரார்த்தனை நடத்துவது ஜான் ஜெபராஜ் வழக்கம். போதனையின் நடுவே சினிமா பாணி வசனங்களையும் வடிவேல் விவேக் கவுண்டமணியின் சினிமா வசனங்களையும் அள்ளி தெளிப்பார். சினிமா நடிகர்களைப் போலவே பிரமாதமாக நடனமாடி கிறிஸ்தவ பாடல்களை படிப்பார். அவரே இசையமைத்து அவரே படித்த பல பாடல்கள் யூடியூபில் ஹிட் அடித்தன. சோசியல் மீடியா மூலம் மின்னல் வேகத்தில் பிரபலமானார். நிறைய கிறிஸ்தவ இளைஞர்கள் அவரது பிரார்த்தனை கூடத்திற்கு வர ஆரம்பித்தனர். தமிழகத்தின் அனைத்து பகுதிக்கும் சென்று ஜெபக்கூட்டங்கள் நடத்த ஆரம்பித்தார். பெங்களூரு, ஐதராபாத் நகரங்களிலும் அடிக்கடி கூட்டங்கள் நடத்தி வந்தார். வட மாநிலங்களிலும் இவரது கூட்டங்கள் நடந்திருக்கின்றன. தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தியிலும் பாடல்களை வெளியிட்டு கிறிஸ்தவர்கள் மத்தியில் புகழ் பெற்றார். தனது சினிமா பாணி ஊழியத்தால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் சம்பாதித்த சர்ச்சையும் கொஞ்சம் நஞ்சமல்ல. குறிப்பாக மற்ற கிறிஸ்தவ மதபோதகர்கள் பலரும் ஜான் ஜெபராஜை வசைபாடி இருக்கின்றனர். என் வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால்தான் பொறாமையில் இப்படி குதிக்கின்றனர் என்று விமர்சிப்பவர்களுக்கு பதிலடி கொடுத்தார் ஜான் ஜெபராஜ். இப்போது சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வழக்கில் வசமாக சிக்கி அவரை பின்பற்றும் கிறிஸ்தவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளார்.